2026 ஜஸ்ட் ஒரே ஒரு நம்பர் 5லேருந்து 6க்கு மாறுதுன்றதுக்காக எவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, முன்மாதிரியாக இருக்க வேண்டிய இஸ்லாமிய சமூகமே மற்ற சமூகத்தோடு ஜாயின் ஆகிறது தான் பெரிய கவலை. என்கிட்டே சில பேர் சொல்கிறாங்க, ஹஸ்ரத் புது வருஷம் ஆரம்பிக்க போகுது, இந்த வருஷத்தோடு இந்த பாவத்தெல்லாம் நான் விட்டுட்டு அடுத்த வருஷத்தை புதுசாக ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன், அடுத்த வருஷத்துலேருந்து இந்த அமல்கள்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம்னு இருக்கேன்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, நியூ இயர் வரப்போகுதுன்றதுக்காக நம்மளுடைய பாவங்கள் ஒன்று விடுறதோ புதுசாக ஒரு அமலை ஆட் பண்ணுறதோ உங்களுக்கு எந்த விதத்திலும் பயனை கொடுக்காது. நல்லா யோசிங்க. ஜஸ்ட் ஒரு டேட் மாறுதுன்னு யோசித்த நம்மளுடைய டீட்ஸ் மாறுதான்றதை யோசிக்கலை. ஒரு காலண்டரை மாற்றுறோமே அப்படின்னு யோசிக்கிற நம்மளுடைய கல்பை மாற்றணுன்றதை யோசிக்கலை. இஸ்லாமிய சமூகம் இதுக்காக உருவாக்கப்பட்ட சமூகம் அல்ல, எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய சமூகம். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அமல்களை கணக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்குன்ட்டு இந்த நாளில் தான் நான் என்னுடைய அமல்களை பார்ப்பேன், இந்த நாளில் தான் என்னுடைய பாவத்தை விடுவேன்னு சொல்கிறது கண்டிப்பாக தவறு. முதல்ல இந்த நியூ இயர்ன்றது எங்கேருந்து வந்துச்சு? இந்த ஜான்வரின்றதுக்கு என்ன தான் அர்த்தன்றது தெரியுமா? ஜான் அப்படின்றது ரோமன் நாட்டில் உள்ள ஒரு கடவுளுடைய பேர், த காட் ஆஃப் டோர்ஸ். இந்த வருஷத்தை ஒரு புதிய கடவுளினுடைய கதவு வழியாக நம்ம உள்ளே போகிறோன்றது தான் அர்த்தம். அப்படி ஒரு இஸ்லாமிய சமூகம் இந்த ஒரு கடவுளினுடைய கதவு வழியாக போகணுன்றதில் அவசியம் இல்லை. இந்த மாதிரியான விஷயங்களை தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க. அல்லாஹ் எல்லாரையும் மன்னிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.